நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என் சிறு பருவம் முதல் இந்த வசனத்தை விபிஎஸ்ல அல்லது இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற பைபிள் உமன் சொல்லுவாங்க. எவ்வளோ பயங்கரமா இல்லை? எஸ், those who hid his sins he never live, but when he confess and avoid, that is very important. அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He will receive merciful from God. எதையோ மறைக்கலாம், பொருட்களை மறைக்கலாம், பொன் வெள்ளி பொருள், ஆடைகள், பேங்க் அக்கௌண்ட்டு, அதெல்லாம் மறைக்கலாம். ஏன்னா தெரிஞ்சாக்க பொறாமல் வரும், ஒரு மாதிரி ஆகிடும், ஜனங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கே கூட அப்படி ஆகிடும். ஆனால் என் அன்பு மகனே மகளே, உன் பாவங்களை நீ மறைக்காதே, அதை வெளியே கொண்டு வா, அறிக்கையிட்டு சொல்லிடு, ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடியே பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பு உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார். அப்போது இயேசு வெளிப்படாத காலகட்டம் டைரெக்டாக கர்த்தர்கிட்ட, பிதா, அவர் ஹெவன்லி ஃபாதர், காட், லார்ட், ஏகோவா தேவன், கர்த்தர், ஆண்டவர் சொல்கிறாங்கள, அவரிடத்தில் நீ அறிக்கையிட்டால் பாதி விட்டுவிட வேண்டும். விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, இரக்கத்தை சுதந்தரிப்பான், பெற்றுக்கொள்வான். எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? மறைக்கக்கூடாது. அது நாளுக்கு நாள் அப்படியே கரையான் புற்றை போல அதிகமாகி வாழ்க்கையை இந்த உலகத்திலும் கெடுத்துவிடும், பரலோகத்திற்கு போகாமல் தடுத்துவிடும். உன் வாழ்க்கையை பாவம் இந்த உலகத்திலும் கெடுத்துவிடும். நீ மோட்ச பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம், கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்ச பேரின்பத்திலே நீ போய் சேரக்கூடாதபடி இந்த பாவம் உன்னை தடுத்துவிடும். அப்போ அறிக்கையிடு, அதை விட்டுவிடு. அறிக்கையிடு, அதை விட்டுவிடு. தான் வேதத்தின் தாற்பயம். பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறதா இருக்கிறது. எது பிரித்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் வாழலாம். தேவனையும் உன்னையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் பாவம். இதை மறக்கவே கூடாது. பாவம் செய்கின்றவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அப்படியாப்பட்டவன் லிஸ்டில் சேராத. அவனுடைய கம்பெனி, அவனுடைய உறவு, அவனுடைய ஐக்கியம், அந்த சாத்தானுடைய தொடர்பு நமக்கு தேவையில்லை. துண்டிக்கப்பட வேண்டும். ஒரே வெட்டு, துண்டிக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு ஒரு அன்பு. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பரிசேய கூட்டம் கேட்ட பொழுது என்ன அழகாக ஆண்டவர் இயேசு அங்கே டீல் பண்ணார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறியணுன்றாங்க. சரி, எறிங்கய்யா. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ பாவம் செய்யாதவர் இவர் தான். இவர் கல்லெறிந்து அந்த பெண்ணை கொல்ல உரிமை உண்டு. மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தானே வந்தான்றாரு. அப்போ இவர் கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அந்த பெண்ணும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. சரி, இவர் பாவம் அறியாத தேவகுமாரன், இவர் கொல்றதுக்கு உரிமை உண்டு. என்ன நடந்தது? நானும் உன்னை கல்லெறிந்து கொள்ள மாட்டேன், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவன் கிடக்கிறான். நீ போமா, நீ இன்னும் ஜாலியாக இரு. அப்படி சொல்லலை. Do not sin more. இனி பாவம் செய்யாதே மகளே, உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன்,
ஆனாலும் இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே சொன்னாரா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அந்த அம்மா பாருங்க, நீங்கள் மன்னிச்சிங்களே அதுவே போதும் ஐயா, இனி நான் செய்ய மாட்டேன் அப்படிதான் அந்த பெண் புறப்பட்டு போனான். மறைக்கக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு எவ்வளோ டேஞ்சரஸ் பாரு. அன்பே உருவாகிய ஆண்டவர் எச்சரிப்பும் கொடுக்கிறார். சமன்லாமா? அருமையான எங்கள் பரலோக பிதாவே, பாவத்தின் பிடியினால் சிக்கிண்டு அதை விட முடியாமல் தவிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகளுக்கு அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை தருவீராக. I praise you. I give you all glories to you only. Jesus' name I pray, Father. Amen. Amen. God bless you. Praise the Lord. பரமானந்தர் இயேசு வந்திடும் நாள் பரமானந்தமாக சென்றிடுவோம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமாம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமாம். ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. கள்ளனை போல அடிபட்டாரே, கள்ளர்கள் மாத்தியில் தொங்கினாரே, உனக்காக அல்லோ இந்த பாடு. தலையை தோளில் சாய்த்து கொண்டார், உனக்காக அல்லோ இந்த பாடு. தலையை தோளில் சாய்த்து கொண்டார். ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. அவர் பாடுகளை நினைத்து என்றும் சிந்தனை செய்தென்றும் வாழ்ந்திடவே காரில் மூடிடும் வேலைதனில் கர்த்தரின் முகத்தை நோக்கிடுவாய். காரிருள் மூடிடும் வேலைதனில் கர்த்தரின் முகத்தை நோக்கிடுவாய். ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. அவர் வரும் வேளையை அறியாததால் விழித்திருங்கள் என்றாரல்லோ. தூங்கிறவர்களாய் கண்டிடாமல் அவர் நாளை நாம் எதி நோக்கிடுவோம். தூங்கிறவர்களாய் கண்டிடாமல் அவர் நாளை நாம் எதி நோக்கிடுவோம். ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. நிந்தனை சோதனை வந்திட்டாலும் மகிழுடன் நாம் சகித்திடுவோம். சித்திர தையலாடை தரித்திடுவோம். ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம். சித்திர தையலாடை தரித்திடுவோம். ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம். ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயாம். ஆமென் வாரும் இயேசுவே. பரமானந்தர் இயேசு வந்திடும் நாள் பரமானந்தமாக சென்றிடுவோம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமாம். அவர் முகம் தரிசித்து வாழ்ந்திடவே நீ இன்று ஆயத்தமாம்.